இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வெங்காயம் வச்சு ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த பக்கோடா வந்து நம்ம செஞ்சிடலாம். இந்த பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கையை வச்சு தனித்தனியாக உதுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பக்கோடா வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு நல்லா வரும். இப்போ மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு இந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூட சேர்க்கும் போது மாவுகளையும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம வெங்காயத்தில் இருக்க தண்ணியை வச்சே நம்ம மாவெல்லாம் வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி நம்ம நிறைய சேர்த்துட்டோன்னா வெங்காயத்துலேயும் தண்ணி விடும், அப்போ கரெக்டாக வராது. கையில் தெளித்து ஒரு 2 தடவை கையில் தெளிச்சுட்டு நம்ம பிசைஞ்சோன்னா பக்கோடா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு வந்து அப்படியே வெங்காயத்தில் நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் குடிச்சிட்டு நல்லா கிறிஸ்பியாக வராது. பக்கோடா வந்து கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்தால் போதும். மாவு வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கும். இதை நம்ம போண்டாவாக கூட பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கோடாவாக உதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம போண்டாவாக கூட போட்டு எடுத்துக்கலாம். போண்டாவாக போடும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி பக்கோடாவாக போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு கூட நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பக்கோடா மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். தீயை நல்லா மிதமான அளவுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்ததும் கலந்து விடாமல் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஒன்று போல் பொரிஞ்சு வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். வெங்காயம்னால நமக்கு சீக்கிரமாக கலர் மாறிடும். அதிக ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், கருகுன மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டுமே மாறிடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி ஒரே மாதிரி வெந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தும் அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் பக்கோடாவுக்கு வந்து நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா எல்லா பக்கோடாவும் பொரித்து எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தில் மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒட்டுற அளவுக்கு மட்டும் நம்ம கலந்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடும்போது ஒன்று போல் நல்ல பொன்னிறமாக நமக்கு வெந்து வரும். இந்த ஆனியன் பக்கோடா நம்ம ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பக்கோடாவாக பொரித்து எடுக்கும் போது வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ், தயிர் சாதம் அதுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணுற மாதிரியான இந்த ஆனியன் பக்கோடா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.